வெல்கம் பேக் டு மஹனாயம் அனாஜப் சேனல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னவென்றால் மத்தேயு 13வது அதிகாரம் 24 30 வரைக்கும் நாம் வாசித்தோமானால், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்ன ஏன் அதில் களைகள் இப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவர்களை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இந்த ஓமைக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் 36வது வசனத்திலிருந்து 43 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ஓமையை பற்றின அர்த்தம் தெரியவில்லை. அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் என்பது உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அதன் அர்த்தத்தை விளக்குகிறார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு நல்ல நிலத்தில நல்ல விதையை விதைக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது எப்படி? ஒரு நல்ல நிலத்திலே நல்ல விதையை விதைக்கும் பொழுது எப்படி களைகள் வரும்? அந்த நல்ல நிலம் என்றாலே அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை என்றுதான் அர்த்தம். அந்த இடத்துல களைகள் எப்படி வரும்? இதற்கான ரகசியத்தை நாம் பார்க்கலாம். என்னவென்றால், நல்ல நிலம் என்பது உலகம். இந்த உலகம் ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்த காலத்தில் இருந்த உலகத்தைப் போல அல்ல. அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த பூமி வேறு, அவர்கள் பாவம் செய்வதற்கு பின்பு இருந்த பூமி வேறு. எதை வைத்து இப்படி சொல்கிறேன் என்றால், இந்த உலகம் ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்தபோது உள்ள நிலம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தவுடன் என்ன செய்யலாம், தோட்டத்தில் இருந்தபோது உள்ள சூழ்நிலை இருக்காது, முற்றிலும் வேறுபட்ட சூழ்நிலை இருக்க போகிறது. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். அதனால்தான் ஆதியாகமம் 3:17 ஆதாமின் நிமித்தம் தேவன் பூமியை சபிக்கிறார். வெளியே வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்னெல்லாம் சாப்பிட வேண்டும், நீ என்ன விதைத்தால் என்ன வரும், இது எல்லாவற்றையும் ஒரு ஆலோசனையாகவும் தீர்க்க தரிசனமாகவும் ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். அநேகம் பேர் சொல்றாங்க என்னன்னா, ஆண்டவர் ஏவாளையும் ஏவாளையும் சபித்தார் என்று. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகள் உங்களையே கொலை செய்ய வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களை சபிப்பீர்களா? சபிக்க மாட்டேன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர். சபிக்க மாட்டேன் என்றால் கர்த்தராகிய தேவன் எப்படி தான் ஆசையாக உருவாக்கி தான் ஆசீர்வதித்த ஒரு பிள்ளைகளை சபிப்பார்? நீங்க எந்த வசனத்திலேயாவது அவர் ஆதாமையும் ஏவாளையும் சபித்தார் என்கிற நீங்க வார்த்தைகளை பார்த்தீர்களானால் நீங்க சொல்லுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆதாமின் நிமித்தம் பூமியைத்தான் சபிக்கிறார். அதற்கு முன்பு வரைக்கும் நல்ல நிலம், நல்ல ஒரு உலகமாக இருந்தது. அதற்கு பின்பு அது சபிக்கப்பட்டபடியால் நல்ல விதையை விதைத்தாலும் சாத்தானானவன் கழையை விதைக்கும்படியாக மனிதன் விழுந்து போனபடியால் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் மனுஷர் நித்திரை பண்ணுகையில்ங்கிற வார்த்தை அவனுடைய சத்ரு வந்து அதை பண்ணிவிட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மனிதன் விழுந்த போது, அவன் அசதியாக இருந்தபோது, அவன் அச்சாக்கிரதையாக இருந்தபோது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். இப்பொழுதும் அறுவடை வரைக்கும் அதை விட்டு வைக்கும்படி எஜமான் சொல்கிறார். ஏனென்றால் கோதுமையும் பிடுங்கிவிடாத படிக்கு அறுப்பு மட்டும் வளர விடுங்கள்னு சொல்றாரு. இங்க கோதுமை ராஜ்யத்தின் புத்திரர், களை பொல்லாங்கனுடைய புத்திரர். கோதுமைக்கும் களைக்கும் வித்தியாசமே தெரியாது, உற்று பார்த்தால் தான் தெரியும். ஆனால் அறுவடையின் போது அது காய்ந்து நல்ல கோதுமையானது வித்தியாசம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். களையானது காய்ந்து போய்விடும். அப்பொழுது களைகளை ஈஸியா பிடிங்கிடலாம். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், தேவனுக்கு பிரியமான அவருடைய பிள்ளைகள் அவருக்காக உண்மையாக வாழும்போது களையைப் போல இந்த பிசாசின் பிள்ளைகள் அவர்களுடைய வளர்ச்சியை கெடுக்கும்படியாக, அவர்களுடைய நிம்மதியை கெடுக்கும்படியாக செயல்படுவார்கள். அவர்களுடைய முக்கிய பணியே தேவனுக்கு விரோதமாக நிற்பது, அவருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துவது, அவரை மறுதளிக்க வைப்பது. இதுதான் அவர்களுடைய வேலை. அநேகம் பிள்ளைகள் தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்கள்
இருக்க நினைப்பவர்கள், வைராக்கியமாக இருப்பவர்கள், இருக்க நினைப்பவர்கள், வல்லமையாக ஊழியம் செய்பவர்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி அவர்களை மனதளவிலும் உடல் அளவிலும் உபத்திரவப்படுத்துவார்கள். அவர்கள் செய்வது அநியாயம் என்று தெரிந்தாலும் தேவன் அமைதியாக தான் இருப்பார். அப்பொழுது நாம் எவ்வளவுதான் தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் நாம் நம்முடைய தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. நாம் நம்முடைய வேதனை நிமித்தம் நம்முடைய தேவனிடத்திலே கோபப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே தேவன் நம்முடைய நன்மைக்காகத்தான் அமைதியாக இருக்கிறார் என்று நாம் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்முடைய எதிரிகளை தேவன் தம்முடைய எதிரியாக பார்க்கிறார் என்கிற விஷயம் எத்தனை பேருக்கு நீங்க தெரிந்து வைத்திருக்கிறீங்க? யாத்ராகமம் 14வது அதிகாரம் 25வது வசனத்துல செங்கடலை பிளந்து தன் ஜனங்களை நடத்தி சொல்லும் போது எகிப்தியர்கள் பின்தொடர்கின்றனர் இஸ்ரவேலர்களை. அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் இருதயங்களை வருத்தத்தோடு நடக்கவும் பண்ணினார். பாருங்க, அடுத்து என்ன நடக்கும்னு பாருங்க. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள். யார் சொன்னாங்க? எகிப்தியர்கள் சொன்னார்கள். இது எப்படி இருக்கு? இவர்களை கொல்ல வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறவர்கள் எகிப்தியர்கள். அந்த எகிப்தியர்களை கலங்கடிக்குது ஆண்டவர். அந்த கலங்கடிக்கிற அந்த சூழ்நிலையில எகிப்தியர்கள் தான் சொல்றாங்க, வாங்க ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார் என்று. அது மட்டும் இல்ல, கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போடுகிறார். கவிழ்த்து போட்டு அவருடைய ஜனங்கள் படுகிற பாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். எகிப்து தேசத்துல யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வதுல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் உபத்திரவத்திலிருந்து விடுவிக்க 8ஆம் வசனத்துல பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று தேவன் சொல்லுகிறார். அவரே இறங்கி இருக்கிறார். அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தரை கலங்க பண்ணினவர் யார்? ஆண்டவர். இப்பொழுது அவர்களை கவிழ்த்து போட்டவர் யார்? ஆண்டவர். அவர்களுக்கு விரோதமாக எழும்பி என்னுடைய ஜனங்களை இந்த தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் என்று சொன்னவர் யார்? ஆண்டவர். பாருங்க, ஒரு ஜனங்களுக்கு விரோதமா, சாதாரணமான ஒரு ஜனங்கள், அந்த ஜனங்கள் தேவ ஜனங்கள்ங்கிற ஒரு வார்த்தையை தவிர, ஒரு விஷயத்தை தவிர எந்த விதத்திலும் விசேஷம் இல்லாதவர்கள், அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று தேவனுக்கு தெரியும். ஆனாலும் தன் சிநேகிதனுக்கு கொடுத்த வார்த்தையின்படி, கொடுத்த வாக்கின்படி அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படி அவரே இறங்குகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு அறிந்திருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக, உண்மையும் உத்தமமாக அவருக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால், உங்களுக்காக அவர் வைராக்கியமாக ஒரு நாள் ஒற்றைக்கு நின்று உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களிடத்துல பழி வாங்க போகிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தன்னுடைய சீஷர்களிடத்துல அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். இந்த உலகத்துல வாழ்கிற நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், இவர்களெல்லாம் பற்றி நமக்கு தெரியும். உறவுகளை விடவும் அதிகமாக நமக்கு கூட நின்று துணை செய்கிறவர்கள் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சிநேகிதர்கள். ஒரு கூட பிறந்த, ஒரு பிறப்பு செய்யாத ஒரு காரியத்தை நமக்கு அந்த நட்பு அந்த காரியத்தை செய்யும். நமக்காக அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மனதில் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். என் கூட பிறந்தவர்கள் கூட எனக்கு இப்படி செய்ததில்லை, என் நண்பன் இப்படி செய்கிறான், என்னுடைய தோழி இப்படி செய்கிறார்கள் என்று இந்த சந்தோஷத்தை நாம் அனுபவித்திருப்போம். ஆனாலும் ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல கேட்கிறேன், எனக்கு பிரியமானவர்களே. ஒரு முக்கியமான ஒரு காரியத்துல, ஒரு இடத்துல போரிடப்படும் போது, போர் வரும் பொழுது அந்த இடத்திற்கு நீங்கள் சென்றுதான் ஆக வேண்டும். அங்கு நீங்கள் செல்லும் போது ஒருவேளை உங்களுக்கு அப்படியும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம். அந்த சூழ்நிலையில உங்களுடைய நண்பர்கள் நீ இங்கே போ, நான் அந்த இடத்திற்கு போகிறேன் என்று சொல்வார்களா? ஒருவேளை உண்மையான நண்பர்கள் இருந்தால் அந்த வார்த்தையை சொல்வார்கள். ஆனால் ஒருவேளை எதிரியின் கைகளிலே அகப்பட்டு விட்டால் என்ன செய்வார்கள்? கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றுவார்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு சூழ்நிலைக்கு மேலாக யாராயிருந்தாலும், தன்னுடைய நட்பானாலும் சரி, பிள்ளையானாலும் சரி, தகப்பனானாலும் சரி, தாயானாலும் சரி, அவர்களுடைய உறுதியை இழந்து விடுவார்கள். நம்முடைய பக்கமாக அவர்கள் நிற்பது அரிதான காரியம்தான். அதுவும் நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நாம் தான் செய்ய வேண்டும். நண்பர்களோ உடன் பிறந்தவர்களோ அதிகமாக அக்கறை எடுக்காத சூழ்நிலை இது, அதிகமாக அக்கறை எடுக்காத காலநிலை இது. ஏனென்றால் நாம் அப்பேற்பட்ட நாட்களுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறோம். அன்பு தணிந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய தேவன் மட்டும்தான், சர்வ வல்லவராகிய ஆண்டவர் மட்டும்தான் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க? ஒரு கணவனாக இருக்கலாம், ஒரு மனைவியாக இருக்கலாம். செய்யாத தவறு மனைவி செய்துவிட்டாள் என்று தன்னுடைய தாயோ மாமியாரோ சொல்லும் பொழுது அந்த கணவனுக்கு தன் மனைவியின் பக்கமாக நிற்க தைரியம் இல்லை. செய்யாத தவறை செய்துவிட்டு சொல்லுபவர்களை எதிர்த்து பேச அந்த கணவனுக்கு தைரியம் இல்லை, இந்த மனைவிக்கு தைரியம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு எப்படி போய் நிற்போம்? ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உங்கள் பக்கமாக அவர் நின்று உங்களுக்காக சகலத்தையும் தனியாக நின்று செய்வார். அவருக்கு எந்த தூதனும் தேவையில்லை, எந்த ஒரு ஆளும் தேவையில்லை.
எந்த மனுஷனும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, உங்களுக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் நினைத்தால் இன்றைக்கு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை என்றாலும் சரி, உதவுவதற்கு வழியே இல்லை என்றாலும் சரி, அவர் ஒரு புது வழியை உருவாக்கி அதன் மூலமாக உங்களுக்கு உதவுவார், அதன் மூலமாக உங்களுக்கு செய்வார். அந்த வல்லமை அவருக்கு சாதாரணமாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தை மட்டும் வெளிப்படுத்துகிறேன். இந்த களை வளரும் பொழுது அந்த பயிரானது ரெண்டுமே நெருங்கி தான் வளரும். பயிரும் களையும் கோதுமை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அது ரெண்டும் நெருங்கி தான் வளரும். நீங்களும் ஒரு பக்கம் வளருவீங்க, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களும் வளருவாங்க. நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறார், இவங்க விஷயத்துல ஏன் அமைதியா இருக்கிறார், எதற்காக இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறார், என் மூலமாக அவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டி கொண்டு இருக்கிறார், இவன் என்னை இப்படி தொந்தரவு பண்றானே, எனக்கு நிம்மதி இல்லையே, எனக்கு சந்தோஷம் இல்லையே, ஏன் தேவன் இவனை பார்த்து அமைதியாக இருந்து கொண்டு இருக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விடை ஒன்றுதான், தேவன் தகுந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சாத்தானுக்கே அந்த காலத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காலத்திலே அவனை பொல்லாத அந்த சாத்தானை அவர் என்ன செய்ய போகிறார் என்று நம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சாத்தானுக்கே ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கும் போது அவருடைய சொந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாதவர்களாய் நிற்கும்படிக்கு அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் நம் தேவனானவர், நம் தகப்பனானவர் தன்னுடைய எதிரிகளையும் சிநேகித்தார். அவருக்கு பிறந்த நீயும் நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய எதிரிகளாக அவர்கள் நினைக்கலாம், ஆனால் நமக்கோ அவர்கள் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள், நம் தேவன் உருவாக்கின பிள்ளைகள். அவர்கள் நரகத்திற்கு செல்வது என்னுடைய விருப்பம் அல்ல. அவர்களுக்கு எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு தீமை வருவதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. தேவனிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுங்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்களே, நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறீர்களே, நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக இருந்து கொண்டு பிசாசின் காரியங்களை செய்வது எப்படி? பிசாசானவன் தான் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறான். நீங்கள் அசதியாக இருக்கும்போது அவன் ஒரு காரியத்தை அசால்ட்டாக செய்து விடுவான். அவன் உங்களுடைய அசதியை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான பிரியமான சகோதரர்களே, நான் இந்த காலத்திலே ஒரு காரியத்தை உங்களிடத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த காலம் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய காலம், நாம் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம். வாட்ச் அண்ட் ப்ரே, இதுதான் நம்மளுடைய கீவேர்டு, இதுதான் நம்மளுடைய ஒரே வார்த்தை. என்னவென்றால் நம்ம விழித்திருந்து ஜெபித்தால் தான் சத்ருவின் சோதனையிலிருந்து தப்பிக்க முடியும். அவனுக்கு டைமே கொடுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அவன் நம்மிடத்தில் கிரியை செய்வதற்கு நம் டைமே கொடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி காத்து கொண்டே இருக்கணும். ஆனாலும் ஒரு சிறிய அசதி வந்தாலும் அந்த இடத்துல பிசாசானவன் ஏதாவது ஒரு களை விதைத்து யாரையாவது எழுப்பி உங்களை வேதனைப்படுத்தி விட்டால் கவலைப்படாதிருங்கள். அவர்களுடைய முடிவு உங்கள் மூலமாக வர வேண்டும் என்று தேவன் அவர்களை அனுப்பியிருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு அவர்கள் செய்கிற துரோகத்தை தேவன் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டார். ஏனால் அவருடைய சன்னதியில் அது வரவில்லையே. அவர்கள் அவர்களுடைய தேவர்களை தானே கூப்பிடுவார்கள், தேவனை கூப்பிட மாட்டார்களே. ஏன் இவர்கள் திடீரென்று நமக்கு எதிராக வர வேண்டும்? ஏனென்றால் திக்கற்றவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம், விதவைகளாக இருக்கலாம், வழி இல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்கள் ஆண்டவரை அறியாமல் ஏதோ ஒரு தேவர்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் திக்கற்றவர்கள் என்கிற வார்த்தைக்காகவாது அவர்களுக்கு இறங்குவார். உங்களுக்கு எதிராக ஒருவன் வந்தால் அது அவருடைய மகிமையை தொடுவதற்கு சமம். உங்களுக்கு எதிராக ஒருவன் வந்தால் அது அவருடைய கண்ணின் மணியை தொடுவதற்கு சமம். அவருடைய மகிமையை ஒருவனாலும் பார்க்கவே முடியாமல் இருக்கும்போது அவருடைய மகிமையை யாராலும் தொட நினைக்க முடியுமா? அப்படி நினைக்கக்கூடியவனானால் அப்படிப்பட்ட ஒருவனை தேவன் உங்களுக்கு எதிராக கொண்டு வருவார். ஏனென்றால் நீங்கள் அவனை நினைத்து நீங்கள் கண்ணீர் விடும்போது, அவனை நினைத்து நீங்கள் கலங்கும் போது, உங்களுக்கு எதிராக அவன் வரும்பொழுது தேவனே அவனுக்கு விரோதமாக எழும்புவார். அவனுடைய அழிவை தேவன் சடுதியிலே கொண்டு வருவார். அவனை அழிக்கும்படியாகவே அவனை உங்களுக்கு விரோதமாக கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, மன்னிக்கக்கூடிய பாவங்கள் உண்டு, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதே கிடையாது. அது யாராயிருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட பாவங்களை செய்தவர்களை துணிகரக்காரர்கள், அந்த துணிகரக்காரர்களைத்தான் தேவன் தண்டிக்கிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த உலகம் அவரை அறியாதபடியினால நம்மையும் அறியவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை செய்து தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதே நம் ஆதி முதல் கெட்ட விசேஷம். வேற ஒரு காரியமும் இல்லை. பிரியமானவர்களே, நமக்கு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் நாம் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள். அவருக்கு பிறந்த எவனும் அவருடைய காரியத்தை அல்லாமல் வேறு ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான். இது நிச்சயம். அவருக்கு நீங்கள் பிறந்தீர்கள் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அவருடைய சாயல் மாத்திரமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த குணாதிசயங்கள் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர், எவ்வளவு நீதியுள்ளவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், இதெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்கிறீங்க. பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தானே வெளிப்படுத்தினார். தன்னுடைய கிரியைகளின் மூலமாக அவர் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார். தான் இன்னாருடைய குமாரன் என்பதை தன்னுடைய கிரியைகளின் மூலமாகத்தான் அவர் நம்ப சொல்கிறார். நான் சொல்றதை நீங்க நம்ப விட்டாலும் பரவாயில்ல, என் கிரியைகளின் மூலமாவது நீங்க விசுவாசிக்கலாமே அப்படின்னு கேட்கிறார். அது
மாதிரி நாம் இந்த உலகத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய கிரியைகளின் நிமித்தமாக வீணாக ஒரு வார்த்தைகளை பேசாதிருங்க. மற்றவர்கள் பேசி கொண்டு போகட்டும், மற்றவர்கள் வீணான வார்த்தைகளை அலப்பட்டும், மற்றவர்கள் அந்த வைல்டு ஜோக்ஸ் அது கூட நீங்க சொல்லாதீங்க. அது கூட நமக்கு அருவருப்பான காரியம். அந்த விஷயங்கள் கூட நீங்க பேசாதிருங்க. தேவனை துதிக்கிற உங்கள் வாயிலிருந்து அசுத்தமான வார்த்தைகள் வராதிருக்கட்டும். உங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். உங்களை நம்பி வந்த மனைவியை நீங்கள் உங்களைப் போல நேசியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லபடியாக எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை உருவாக்கின தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள். இன்றைக்கு வரைக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பேசும் பொழுது, கர்த்தராகிய தேவனை பற்றி நாம் பேசும் பொழுது அவருக்கு ஒரு உணர்வு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு இன்றைக்கு வரைக்கும் புரியல. நாம் என்ன சொன்னாலும் அவர் சகித்துக் கொள்வார். நாம் என்ன செய்தாலும் அவர் அமைதியாக இருப்பார். நாம் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னித்து விடுவார். அவர் எதையுமே கண்டுகொள்ள மாட்டார். அவர் மிகுந்த அன்பு நிறைந்தவர். அவர் எதையுமே அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட மாட்டார். இதெல்லாம் நாம திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஒரு விஷயம் இருக்கு. நம்முடைய தகப்பனுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. அந்த முகம் குமாரனின் கோபம். அந்த முகம் குமாரனின் கோபம் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த குமாரன் கோபம் கொண்டால் அழிந்து போறதுதான் நிச்சயம். அழிவை தவிர வேற ஒன்றுமே வராது. குமாரனுக்கு கோபம் வராத வரைக்கும் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். குமாரன் கோபப்பட்டால் நீங்கள் யாராயிருந்தாலும் அழிவது நிச்சயம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். நம்முடைய கர்த்தரை நினைத்து இன்றைக்கும் பலர் இதுதான் தவறு செய்து கொண்டு இருக்கிறாங்க. என்னவென்றால் அவர்களுக்கு உணர்த்தும்படிக்கு பல காரியங்களை கனவின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினால் இது உண்மையாக இருக்காது. அது எப்படி தேவன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுவார்? நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னை குறித்து சொல்லுகிற காரியத்துல மிகவும் முக்கியமான விஷயம், நான் யதார்த்தமான தேவன். யதார்த்தமான காரியங்களை அப்படியே வெளிப்படுத்துவேன். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ள காரியத்தை அப்படியே வெளிப்படுத்துவார். மிஞ்சி பேச மாட்டார், மிகை மிஞ்சி பேச மாட்டார். சிலர் 1 என்றால் 9 என்று சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. என்ன விஷயம் இருக்கிறதோ அதை அப்படியே சொல்லிவிடுவார். அதுதான் யதார்த்தமான தேவன். சில காரியங்கள் நமக்கு புரியாதது இதனால தான். அவருக்கென்று ஒரு உணர்வு இருக்கிறது பிரியமானவர்களே. அவருக்கென்று ஒரு மனசு இருக்கிறது. அந்த மனசை எத்தனை தூரம் தான் நாம் வேதனைப்படுத்துவோம். அவர் ஏற்கனவே உடைந்து போய் தான் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கோடிக்கணக்கான பிள்ளைகளை பிசாசானவன் வஞ்சனையினால் இழுத்து போய்விட்டான். ஆனாலும் நம்மை பார்த்துதான் அவர் ஆறுதல் அடைகிறார். இல்லை என்றால் பரலோகத்துல இருந்து ஏன் அவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணணும்? ஏன் வாக்கு கடங்காத பெருமூச்சோட ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணணும்? இதெல்லாம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியவில்லையா? அவர் சமாதானமா இருக்கலாமே, அவர் கடவுள் தானே. ஏன் அவர் இந்த விண்ணப்பம் நாம் செய்ய வேண்டும்? பேதுருவை பார்த்து சொல்கிறார்ல, நீ விழுந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். ஒரு கடவுள் இந்த வார்த்தையை பார்த்து சொல்கிறார், நீ விழுந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன் என்று. இப்படிப்பட்ட தேவனுக்கு எவ்வளவு உணர்வுகள் இருக்கிறது. நமக்கு இவ்வளவு உணர்வுகள் இருக்கிறது. இந்த உணர்வுகளின் பிறப்பிடமே அவர் தானே. அவரிடத்துல இருந்து தான் நமக்கு உணர்வு வருகிறது. ஏன் ஆதாமிடத்துல அவர் கோவப்படவில்லையா? ஆதாமிடத்துல கேள்வி கேட்கவில்லையா? ஆதாமிடத்துல பாசம் காட்டவில்லையா? ஆதாமுக்கு சகல காரியத்தையும் என்ன ரொம்ப கொடூரமான முறையில தேவன் அப்படிங்கிற விதத்திலேயே அவர் கற்பித்து கொடுத்திருப்பார்? இல்லவே இல்லை. தன்னுடைய தேவத்துவத்தை, கர்த்தத்துவத்தை அவர் காட்டினால் ஆதாமும் ஏவாளும் அவரிடத்துல நெருங்கி இருக்க மாட்டார்கள். ஆனால் அவரோ தன்னை தாழ்த்தி தன் பிள்ளைகளைப் போலவே அவரிடத்துல நடக்கிறார்கள். ஏன் அப்படி நடக்கிறார்? அந்த விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் நான் ஏன் புரிந்து கொள்ளவில்லை. அவருக்கென்று ஒரு உணர்வு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்கிற காரியங்களை அநேகம் அவரை பாதிக்கும். நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவங்கள், செய்கிற காரியங்கள் அவருக்கு அவமானத்தை தரும். சத்ருவானவன் வசனத்தில் இருக்கிறது, இடைவிடாமல் பிசாசானவன் இரவும் பகலும் நம்மை பற்றி குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறானா. வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த தூதர்கள் சொல்றாங்களே, இடைவிடாமல் நம்முடைய சகோதரர்களை குறித்து குற்றஞ்சாட்டப்பட்டவன் தாழ விழுந்து போனானே என்று சொல்லுகிறாங்களே. உங்களுக்கு அந்த வசனத்தை பார்த்துமா புரியவில்லை? நீங்கள் செய்கிற ஒரு காரியம் இரவும் பகலும் அவன் தேவனிடத்தில் சென்று உங்களை பற்றி குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறானே, தேவனுக்கு எப்படி இருக்கும்? நீ செய்கிற ஒரு பாவம் தேவனுக்கு தலைகுனிவை உண்டாக்கி இருப்பதினால்தான் நீ ஒரு தலைகுனிவை இந்த பூமியில அனுபவிக்கிறாய். தேவன் ஒரு வேதனையை அனுபவித்ததனால்தான் நீ இந்த பூமியில அந்த வேதனையை அனுபவிக்கிறாய். இல்லை என்றால் நீ தேவனுக்கு உண்மையாக இருந்திருந்தால், நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்திருந்தால் அவரை நீ இந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி இருக்க மாட்டாய். அவருடைய வேதனை நீ உணர்ந்திருப்பாய். அவருடைய வேதனை எதை பற்றினது என்று நீ அறிந்திருப்பாய். உன் தகப்பனுடைய இருதயம் எதை பற்றி நினைக்கிறது என்று நீ அறியாமல் இருந்தால் நீ என்ன பிள்ளை, நீ என்ன குமாரன், நீ என்ன குமாரத்தி? உன் வேதனையின் நிமித்தம் நீ தேவனை நோக்கி கதறுகிறாயே. தேவன் யாரிடத்துல போய் சொல்லுவார்? தன்னுடைய பிள்ளைகளிடத்துல தானே சொல்லுவார். அவருக்கென்று வேறு யார் இருக்கிறார்கள்? எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, நான் இப்படி சொல்லுகிறதை நினைத்து நீங்கள் தேவனை எடை குறைவாக பார்க்காதிருங்கள். ஏனென்றால் நான் இப்போது சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் தகப்பனும் பிள்ளையும் என்கிற ஒரு ஸ்தானத்தில் வைத்து சொல்லுகிறேன். அவர் நம்முடைய தகப்பனாக நம்மிடத்துல பேசும் பொழுது இந்த காரியங்களை குறித்த உணர்வு அவருக்கு அதிகமாக இருக்கும். என் பிள்ளைகளிடத்தில் இதை வெளிப்படுத்தினால் இப்படி செய்வார்கள். ஏனென்றால் இந்த பூமியில ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் இந்த பூமியில யாராவது உத்தரவாதம் எடுத்து அதை தேவனிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். யாருமே வெளிப்படுத்தவில்லை என்றால் தேவன் அதை கண்டுகொள்ளவே மாட்டார். உன் இருதயத்திலே ஒரு எண்ணம், ஒரு காரியம் உனக்கு தோன்றுகிறது
என்றால் அது நீ நினைத்ததினால் அல்ல, தேவன் உனக்கு உணர்த்துகிறதினால் அதை நீ நினைக்கிறாய். தேவனை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவருக்கு இதை செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறதே, அது தேவன் உனக்கு உணர்த்துகிறது. அந்த உணர்வு உனக்கு தரும்படி அவர்தான் உணர்த்துகிறார். அந்த உணர்வு உனக்கு வரும்போது நீ அதையெல்லாம் செய்கிறாயே. அப்படி நீ செய்யும் பொழுது தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவர் சந்தோஷப்படுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களாக நாம் அனுபவிக்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நான் உங்களிடத்துல மிக முக்கியமாக பேசுகிற விஷயம் இதுதான். தேவனை புரிந்து கொள்ளுங்கள். தேவனை நீங்க புரிந்து கொள்ளலைன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு உறவு நிச்சயமா ஏற்படாது. ஒரு கணவனும் மனைவியும் எந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்காங்களோ அதை விடவும் அதிகமாக எல்லா விதத்திலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாமும் ஒரு நல்ல உறவில் இருக்க வேண்டும். நம்மை பற்றி யாரும் தேவனுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நன்றாகவே தெரியும். ஆனா தேவனை பற்றி நம்மிடத்துல 4 பேர் பேசும் பொழுது அந்த 4 பேரிடத்துல நாம் நம்முடைய தகப்பனை எப்படி பேசுகிறோம், நம்முடைய தகப்பனை குறித்து எப்படி பேசுகிறோம், அதைத்தான் தேவன் பார்ப்பார். அந்த உணர்வு தான் தேவனுக்கு வரும். நீங்க விட்டு கொடுத்து பேசும் பொழுது உங்களுக்கு எப்படி வலிக்கிறதோ அதே போல வலி தேவனுக்கும் உண்டாகும். இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டால் நாம் தேவனை நிச்சயமாகவே கஷ்டப்படுத்த மாட்டோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்துல இருக்கிற பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். இந்த பாடுகள் எது வரைக்கும் அப்படின்னா, அந்த பயிரை போல, அந்த கோதுமையை போல அந்த களையும் வளர்கிற வரைக்கும் தான், அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதற்கு பின்பு நீ தேடினாலும் நீ அந்த எதிரியை காணாமல் இருப்பாய். ஏனென்றால் உனக்கு தெரியாமலே அந்த எதிரியை அவர் இல்லாமல் ஆக்கி விடுவார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போறாங்க. தூரத்துல நின்று தான் பாக்குறாங்க அவர்கள் எகிப்தியர்களுக்கு நடக்கிறத. ஏனென்றால் அவர்கள் நடுக்கடலிலே ஆண்டவர் அவர்களை கவிழ்த்து போடுகிறார். அவரே இறங்கி வந்து செய்கிறார். எதற்காக செய்கிறார்? தன்னுடைய சிநேகிதன், ஒரே ஒரு சிநேகிதனுக்கு செய்து கொடுத்த வாக்கு, அந்த வாக்கின் நிமித்தம் தானே இறங்கி வந்து செய்கிறார். பாருங்க, இந்த விஷயத்தெல்லாம் செய்கிற சர்வ வல்லவர். நீங்க நினைக்கலாம் அவங்க ஒட்டுமொத்த ஜனங்களா இருக்காங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க. அந்த ஜனங்களை பற்றி யாரை விட நமக்கு தான் நன்றாக தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஏன்னா தேவனே அவர்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் தன் வாக்குக்காக அவர் இறங்கினார். அதுபோல உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னாரா? உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரா? நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னாரா? நீ ஜீவனுள்ள நாள் மட்டும் எனக்கு முன்பாக நீ வேலை செய்வாய், நீ எனக்காக இருப்பாய்ன்னு சொன்னாரா? நிச்சயமாகவே அதை செய்வார். அவர் உங்களிடத்துல வாக்கு கொடுத்தால் நீங்க மறந்து போகலாம், அவர் மறந்து போக மாட்டார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவனுக்காக நீங்கள் செய்கிற ஊழியத்தை திரும்ப தொடர்ந்து வல்லமையோடு செய்யுங்கள். கலைகளை பற்றி கவலைப்படாதிருங்கள். இந்த கலைகளை குறித்த காரியம் எஜமானுக்குரியது. எஜமான் பார்த்துக் கொள்வார். நாம் நம்முடைய சகோதரர்களை எல்லாவரையும் நேசித்து தேவனிடத்தில் அவர்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்க வேண்டும், அவர்களும் மனம் திரும்பி நம் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு நாம் செல்லுவோம். இதுவே நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமை. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரம் வந்து விட்டது. நீ நினைக்காத நேரத்திலே, கன பொழுதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். அவருடைய வருகையின் போது நாம் ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தமாகி அவரோடு கூட எடுத்துக்கொண்டு செல்லுவோம். எனக்கு அன்பான சகோதரனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இதை கேட்கிற உங்கள் அனைவரோடும் கூடவே இருக்கட்டும். அவருடைய வருகை மட்டும், அவருடைய அன்பு நம்மை தாங்கட்டும். ஆமென்.